4 மாதத்து குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்குமே குடிக்கக்கூடிய ஒரு உணவு தான் இந்த ராகி. நைட்டில் இந்த ராகியை கொஞ்சம் போல் ஊற வச்சுட்டு அதை காலையில் மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு வடிகட்டில் இந்தமாரி ராகி பாலாக எடுத்துக்கலாம். எடுத்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் இது நல்லா ரெடியாகி வந்துடும். இப்போ இதில் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சர்க்கரையும் பாலுமே சேர்த்துக்கலாம். நல்ல நெஞ்சு சளி இருக்கிறவங்க டெய்லியுமே இது உப்பு போட்டு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சளி எல்லாமே முறிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக பால் சேர்த்து நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டு டெய்லி ஒரு டம்ளர் குடித்தோம் அப்படின்னா ரத்த சோகை, முடி கொட்டுற ப்ராப்ளம், எலும்பு தேய்மானம்னு சொல்லிட்டு பலவித நோய்களுக்கு இது நல்ல தீர்வாக இருக்கும். இந்த சத்தான ராகி கஞ்சியை காலையில் டீக்கு பதில் டெய்லி நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளே இதோட சேஞ்சஸை உணர்வோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.